நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு முறை வரும் தாளம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்க நாங்கள் வந்துவிட்டோம். நான் சுகந்தி and I'm Malini. Indian Beat unites us in honoring our culture, traditions, history and successes. Join us in yet another episode that captures the heart of our shared community spirit. நம் இந்திய சமூகத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி 3 சமூக நிகழ்வுகளை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மேலும் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். Without further ado, here's a preview of what we have in store for you today. சமய நல்லிணக்கத்தை போற்றும் தீபாவளி விருந்து, Tracing roots, inspiring futures. சிங்கப்பூர் கபடி அணியின் அடுத்த அத்தியாயம். இனம், மதம், சமயம் என்று எந்த ஒரு வேற்றுமையும் இன்றி சமத்துவத்தை போற்றி ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் நாடு சிங்கப்பூர். பலதரப்பட்ட மக்கள் ஒற்றுமையுணர்வோடும் புரிந்துணர்வோடும் வாழும் சூழலை அமைத்துக் கொடுப்பதிலும் வெவ்வேறு கலாச்சாரங்களுக்கு இடையிலான புரிதல், மரியாதை ஆகியவற்றை ஊக்குவிப்பதிலும் நம் அரசாங்கத்தின் கொள்கைகளும் திட்டங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை வகுத்துள்ளன. A prime example of this is the declaration of main religious festivals as public holidays in Singapore. Festivals such as Chinese New Year, Hari Raya, Vesak Day, Good Friday, Deepavali and Christmas are all celebrated with great enthusiasm across the nation. These celebrations not only highlight Singapore's cultural diversity but also foster a deep sense of mutual respect and understanding. நிச்சயமாக மாலினி, இதனால் விடுமுறை தினங்களை முன்னிட்டு நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்படும் பல நிகழ்ச்சிகளில் அனைவரும் உற்சாகமாக பங்கேற்கின்றனர். இவ்வாறு செய்வதால் நாம் மற்ற இனத்தவர்களின் பழக்க வழக்கங்கள், மரபுகள் போன்றவற்றை எளிதில் கற்றுக்கொள்ள முடிகிறது. Our first story today takes us to an event that beautifully brought people of all faiths together to celebrate the vibrant festival Deepavali. More than just a celebration, this gathering served as a meaningful platform to foster inclusivity and cultural exchange, offering everyone an opportunity to immerse themselves in the traditions, colors and significance of the festival. அந்த நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக. இந்து அறக்கட்டளை வாரியமும் இந்து ஆலோசனை மன்றமும் ஆண்டுதோறும் இணைந்து நடத்தும் தீபாவளி தேநீர் விருந்து நிகழ்ச்சி இது. 2017ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சி சமய நல்லிணக்கத்தை வளர்ப்பதில் சிங்கப்பூர் காட்டும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது. 10 சமயங்களைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். மால்மின் காலாங் வட்டாரத்தைச் சேர்ந்த மூத்த குடிமக்கள், ஸ்ரீ நாராயண மிஷன் இல்லத்தில் வசிக்கும் முதியோர், உட்லண்ட்ஸ் ரென்சி தாதிமை இல்ல குடியிருப்பாளர்கள், தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையின் ட்ரீம் கேச்சர் திட்டத்தைச் சேர்ந்த இளையர்கள், சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் வாழும் கலாச்சாரம் பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்கள் என மற்றவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்தனர். இந்த ஒன்று கூடல் அனைவரும் தீபாவளியை பற்றி புரிந்து கொள்வதற்கும் கொண்டாடுவதற்குமான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அதாவது இனம், மொழி, மதம் நல்லிணக்கத்தை மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சி வருடாந்தோறும் நடைபெறுகிறது. அதாவது தீபாவளி என்ற பண்டிகையை மையமாக வைத்து சிங்கப்பூரில் இருக்கும் அத்தனை குழுக்களையும் இனம் சார்ந்த கழகங்களையும் வரவழைத்து இங்கு ஒரு தேநீர் விருந்தாக நம்ம படைக்கிறோம். This is very important because
it is not a casual understanding. It is participative understanding of our religion, and they then realize that the commonality we have with all other religions, and therefore there's greater understanding and acceptance, and therefore building a very strong sense of friendship and bond. இந்து அறக்கட்டளை வாரியம் 30,000 வெள்ளிக்கான காசோலையை சமய நல்லிணக்க அமைப்புக்கு வழங்கியது. சமயங்களுக்கு இடையே நல்லிணக்க உறவை வளர்ப்பதற்கு தூணாக விளங்கும் சமய நல்லிணக்க அமைப்பு தனது சேவையை தொடர்வதற்கு இந்த உதவித்தொகை பெரிதும் கை கொடுக்கும். சமயங்களுக்கு இடையிலான கலந்துரையாடலையும் புரிந்துணர்வையும் ஊக்குவிப்பதில் நாம் ஒரு சமூகமாக இணைய வேண்டியதன் முக்கியத்துவத்தை இந்த நிகழ்ச்சி எடுத்துக் கூறியது. Deepavali message la, the message was about one family. ஸோ அது அந்த மாதிரி மெசேஜ் இந்த தருணத்தில் நம்ம அதை பற்றி கேட்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு நாட்டு மக்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நாட் ஜஸ்ட் ஹிந்து கம்யூனிட்டி பட் எல்லா சமயத்திலுமே இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம அவங்கள விட வேறுபட்ட மனிதர்கள் இல்லை, நம்மளும் அவங்கள மாதிரிங்கிற ஒரு உணர்வு வருங்கிறது ரொம்ப முக்கியம். இந்து இளையர் கட்டமைப்பின் உறுப்பினர்கள் வெவ்வேறு சமயங்களின் கலை மற்றும் கட்டடக்கலை சிறப்புகளை பற்றி விளக்கி காட்சியுடன் உரையாற்றினார்கள். ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் தனித்துவமான கலை நுணுக்கங்கள் இருக்கின்றன. அவற்றை எடுத்துக்காட்டியதோடு மட்டுமல்லாமல் வேற்றுமையிலும் குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகள் நிறைந்திருப்பதையும் இளையர்கள் எடுத்துரைத்தனர். ஒவ்வொரு சமயத்திற்கும் அதன் தனித்துவம் இருந்தாலும் பொதுவில் அவற்றிடம் மனிதநேயம், தோழமை போன்ற விழுமியங்களை காண முடிகிறது. அந்த உண்மைகளை உணர்ந்து அவற்றை மற்றவர்களுக்கும் உணர்த்திய இளையர்கள் பாராட்டை பெற்றனர். மற்ற ரிலீஜன்ஸோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி படிக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல் திங்ஸ் எனக்கு கற்றுக்க கிடச்சிது. அண்ட் வாட் ஐ லேர்ன்ட் இஸ் நிறையா யூனிக்னஸ் இருக்குது. ஒரு ரிலிஜன்லேயும் தேர் ஆர் மெனி யூனிக் ஆஸ்பெக்ட்ஸ். ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அது there is an interconnectedness between all of them. And அதுதான் எங்களோட ப்ரெசன்டேஷனில் we have tried to capture. சிங்கப்பூரின் பன்முக கலாச்சார அடையாளத்தை பற்றிய விழிப்புணர்வையும் புரிதலையும் இளையர்கள் பெறுவதற்கு இது ஒரு சிறப்பான கற்றல் பயணமாக அமைந்தது. இளையர்களின் ஈடுபாடு நிகழ்ச்சிக்கு புத்துணர்ச்சியை சேர்த்தது. எதிர்காலத்தில் சமய நல்லிணக்கத்தை கட்டி காப்பதிலும் வலுப்படுத்துவதிலும் இளைய தலைமுறைக்கு முக்கிய பொறுப்பு இருக்கிறது என்பதும் நினைவூட்டப்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நான் பள்ளிகள்லையும் சரி, யூனிவர்சிட்டிஸ் அங்கே தான் ஒரு மற்ற இனத்தவர்களோட சேர்ந்து கலந்து பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேத் ஆக்டிவிட்டின்னும் போது எல்லாரும் ஒரு அஜெண்டாவோட வராங்க, ஒன்று கூடி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஒரு கலாச்சார ஒரு வேறுபாடையும் அவங்களுடைய கலாச்சார ஒப்பீனியன்ஸையும் அவங்க சொல்லும்போது அது ரொம்ப புதுசாக இருக்கும் கேட்க. என் சிலதெல்லாம் ரொம்ப சிமிலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆடல், பாடல், சுவையான உணவு ஆகியவற்றோடு சமய நல்லிணக்கத்தின் கொண்டாட்டமாக இந்த விருந்து நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சமயங்களுக்கு இடையே நிலவும் ஒற்றுமையை போற்றி பாதுகாக்கும் முயற்சிகள் பல்வேறு வழிகளில் தொடர்கின்றன. சிங்கப்பூரின் தனித்துவமான சமய நல்லிணக்கத்தை கட்டிக்காக்கும் அப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒன்றாக அமைந்தது இந்த தீபாவளி தேநீர் விருந்து. That was truly a heartwarming event, capturing the very essence of Singapore's unity and diversity. Now, Suganthi, what's coming up next for our viewers? சமய நல்லிணக்கத்தை போற்றிய நிகழ்ச்சியை பார்த்தோம். அடுத்து சமூக நலனிற்காக பாடுபட்ட ஒரு சமூக அமைப்பின் வரலாற்றை எடுத்துச் சொல்லும் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு நாம் செல்லவிருக்கிறோம். But before we dive into that event, let's take a quick break. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். Welcome back. Suganthi, isn't it amazing to see how much Singapore has evolved over the years? When you think about it, there were so many challenges in the early days, such as building a sense of community, tackling social issues, and setting the foundation for the thriving nation we see today. உண்மைதான் மாலினி. ஆனால் அத்தகைய சவால்களை எதிர்கொள்ள சிங்கப்பூரர்கள் எவ்வாறு ஒன்றிணைந்தார்கள் என்பதுதான் வரலாற்றின் பக்கங்களில் தனித்து நிற்கும் விஷயங்களில் ஒன்றாகும். சமூக பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக இருக்கட்டும், இளைய தலைமுறையினருக்கு ஆதரவளித்து அவர்களை நல்வழியில் வழிநடத்துவதாக இருக்கட்டும், இன்று நாம் வாழும் வலுவான ஒன்றுபட்ட சமூகத்தை வடிவமைப்பதற்கு அன்று நமது முன்னோர்கள் எடுத்த முயற்சிகளின் பிரதிபலிப்பு தெள்ளத் தெளிவாக வெளிப்படுகிறது.
Back then, there wasn't just the need for infrastructure, but also guidance for the people, especially the youth, towards positive opportunities. And that is what makes Singapore's story so inspiring. It's not just about economic growth, but also about fostering a community with purpose and direction. மக்களின் மேம்பாட்டிற்காக அன்றைய காலகட்டத்தில் சமூக அமைப்புகள் எடுத்த முயற்சிகளும் ஏற்பாடு செய்த நடவடிக்கைகளும் சமுதாயத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த அமைப்புகள் மக்களுடைய உடனடி தேவைகளை மட்டும் நிவர்த்தி செய்யாமல் சிங்கப்பூரின் முன்னேற்றத்திற்கான விதைகளையும் விதைத்தன. அனைவருக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்ற நமது முன்னோர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு இத்தகைய சமூக அமைப்புகள் ஒரு முக்கிய சான்றாக திகழ்ந்தன. And speaking of legacies, our next story is about celebrating one such institution. The Civilian Association of Singapore is marking its 60th anniversary with a special book launch that captures its remarkable journey. Let's check it out. Civilians Association Singapore, fondly known as CAS, has marked a significant milestone in its history by celebrating its 60th anniversary with the launch of 2 books, one in Tamil and another in English. This dual language effort encapsulates CASS's extraordinary journey from its humble beginnings as a small football team to becoming a driving force for community building and transformation. The books titled Humane Journey of a Soccer Team and The Story of Civilians Association Singapore, A Journey of Transformation and Unity, aim to inspire future generations to continue the legacy of CAS. By preserving its history, the association hopes to encourage young people to reflect on its story, find inspiration, and actively contribute to shaping a united community. The purpose of this book launch is to have continuity for the next 60 years or so. We want the youngsters to understand, by reading this book, to know how this little club grew up and today what we are. It takes a lot of strength, stamina and confidence to be where we are today. We started off as a football club. So we participated in various tournaments and that. And later part, the president was MP Selvam. So when he came in, he wanted to do some charitable work. So from there, we started to doing charitable work such as helping the poor, all these people we are doing, especially for the needies. One of the highlights of the book launch is the Tamil version, which holds deep significance for CASS's pioneer members. The Tamil book reflects the association's roots dating back to the 1960s, when it was first known as Eagle Brothers Football Club back at the Public Works Department quarters situated at Dairy Farm Road. During that time, the community at the quarters didn't just engage in sports, but also created a Tamil library to cater to the educational and cultural needs of their children. This connection to Tamil culture and heritage is a vital part of CASS's identity and pays tribute to the sacrifices and efforts of its founders, ensuring that their stories are remembered and cherished by the Tamil-speaking community. Our parents were working for PWD. They actually set up a Tamil library. Many of them were actually not educated, but they wanted their children to be educated, and therefore the Tamil library was set up to provide a platform for them to have tuition classes, practice arts, appreciate arts, and also be involved in community projects. So that's why we felt that after 60 years, in remembrance of what our parents have done for us, we want to launch a book in Tamil. At the same time, in case there are many who can't read Tamil, then we want to have a translation of it in English. The heart of CASS's transformation lies in its unwavering commitment to volunteerism. This spirit culminated in the Singapore Silent Heroes initiative, launched in 2014 to honor unsung champions in the community. Over the years, Silent Heroes has become a cornerstone of CASS's mission, spotlighting individuals who dedicate their lives to making a positive impact. By bringing silent heroes into schools, CAS has ensured that the values of humility and service resonate with the younger generation, inspiring them to embrace volunteerism as a way of life. Whether people have heard about Civilian Association Singapore or not, they've definitely heard about Silent Heroes. So Silent Heroes is a branching out of CAS.
and it's a great inspiration to many students, in fact. So through their Silent Heroes program, they've been honoring quite a lot of students who have been doing volunteering services across Singapore in all walks of life, basically. What began as a football team in the 1960s has evolved into a beacon of community service and resilience. Faced with challenges, CAS pivoted from competitive sports to initiatives that celebrated and uplifted society. This transformation highlights the power of adaptability and purpose, showing how small beginnings can lead to far-reaching impacts when driven by the collective will to serve. This group of people, since they are age reaching already 70, we are still together. So I hope the youngsters can take back that since 1964 till now, which is already 60 years, we are still together as a family, relationship, friends. The books launched at the event are more than historical records, they are blueprints for future generations. CASS's evolution from a small football team to a national symbol of unity and resilience demonstrates that small efforts can create big ripples of change. For youngsters, this journey is a reminder that they too can make a difference. The CAS story is a legacy of hope and transformation, one that continues to inspire Singaporeans across generations. What an incredible journey that was. It's always so inspiring to see how history and perseverance come together to shape a better future for everyone. நிச்சயமா மாலினி, இது போன்ற கதைகள் பல தலைமுறைகளையும் தாண்டி தொடர்ந்து கட்டிக்காக்கப்பட்டு வரும் நமது சமூகத்தின் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன. சரி மாலினி, அடுத்து நமது நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்? We've just witnessed an event that beautifully honored our nation's history. Coming up next, a thrilling sporting tournament that's shaping the future of Kabaddi and paving the way for aspiring athletes in our community. அந்த போட்டி நிகழ்ச்சிக்கு நாம் செல்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். You're joining us right in time for our last segment. பலதரப்பட்ட மக்கள் வாழும் நாடுகளில் அனைவரையும் ஒன்றிணைக்கும் அம்சங்களில் ஒன்று விளையாட்டு சார்ந்த நடவடிக்கைகள். ஒருவரின் ஆர்வம், திறமை, விடாமுயற்சி ஆகியவற்றை மட்டும் அடிப்படையாக கொண்ட விளையாட்டுகள் போட்டித்தன்மையையும் தாண்டி ஒற்றுமை, தோழமை, தேசிய ஒருமைப்பாடு ஆகியவற்றை ஊக்குவிக்கின்றன. Absolutely. It's incredible to witness the growth of Singapore as a sporting nation. Though we are a small city-state, we've made remarkable strides in a variety of sports. And one area we've seen impressive progress is in niche sports, such as chukball and kabaddi, which is gaining traction and attracting more participants each year. இது உண்மையிலேயே நமது உள்ளூர் விளையாட்டு வீரர்களின் வலிமையை எடுத்து காட்டுகிறது. ஆர்வம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இருந்தால் எந்த ஒரு துறையிலும் சிறந்து விளங்க முடியும் என்பதை நமது விளையாட்டு வீரர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றனர். அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல தளங்களும் திட்டங்களும் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. Structured training and competitions also foster essential values like discipline, teamwork, and the cultural bonds that form through sport. It's these qualities that offer so much more to athletes than just a victory at the end. And speaking of growth, our next story highlights just that. It's about a Kabaddi competition that's helping shape the future of this sport in Singapore. சிங்கப்பூர் கபடி சங்கம் அண்மையில் ஏற்பாடு செய்திருந்த கபடி ஃபியஸ்டா போட்டி நிகழ்ச்சி சிங்கப்பூரில் கபடி விளையாட்டிற்கு சிறந்த வரவேற்பும் எதிர்காலமும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியது. 2 நாட்களுக்கு நடைபெற்ற இந்நிகழ்வு விறுவிறுப்பான ஆட்டங்களுடன் இடம்பெற்றதோடு மட்டுமல்லாமல் இவ்வாண்டு நடக்கவிருக்கும் தென்கிழக்காசிய விளையாட்டுகளை முன்னிட்டு சிங்கப்பூர் கபடி குழுவின் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாகவும் அமைந்தது. தென்கிழக்காசிய விளையாட்டுகளின் வரலாற்றில் முதல் முறையாக இவ்வாண்டு 6 பதக்க பிரிவுகள் கொண்ட விளையாட்டாக கபடி அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது. எனவே இந்த கபடி ஃபியஸ்டா தேசிய அளவிலான போட்டியாக மட்டுமல்லாமல் தென்கிழக்காசிய விளையாட்டிற்கான தேசிய கபடி அணிக்கான தேர்வு மேடையாகவும் அமைந்தது. அடுத்த ஆண்டு நம்ம சிங்கப்பூர் சார்பாக ஒரு தேசிய குழு போய் அங்கே சிஎம்ஸில் போயிட்டு பங்கேற்க போகிறாங்க. அதற்கான தேர்வு இந்த போட்டிகளில் நடக்குது. பல விளையாட்டாளர்கள் இருந்தாலும் அந்த தேசிய குழுவுக்கான விளையாட்டாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
இப்போட்டியில் சிறப்பாக விளையாடிய சுமார் 30 விளையாட்டாளர்கள் தற்காலிக தேசிய அணிக்கு அழைக்கப்படுவார்கள். அதன் பிறகு அவர்கள் அடுத்த 9 மாதங்களுக்கு தீவிர கபடி பயிற்சியில் ஈடுபடுவார்கள். பயிற்சியின் போது சிறப்பாக விளையாடுபவர்கள் இறுதியில் 12 விளையாட்டாளர்கள் கொண்ட தேசிய அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு தென்கிழக்காசிய விளையாட்டுகளில் போட்டியிடுவார்கள். எனவே கபடி ஃபியஸ்தா ஒரு போட்டி என்பதையும் தாண்டி சர்வதேச அரங்கில் சிங்கப்பூர் அணியை பிரதிநிதிக்கக்கூடிய பெருமையை தட்டிச் செல்வதற்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் உற்சாகத்தை சேர்க்கும் வகையில் ஆங்கிலத்தில் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் என்று அழைக்கப்படும் போட்டியின் மிகச்சிறந்த விளையாட்டாளரை அங்கீகரிக்கும் விருதும் வழங்கப்பட்டது. ஒரு புகழ்பெற்ற கபடி வீரரின் நினைவாக பெயரிடப்பட்ட கர்ணன் விருது முதல் முறையாக அறிமுகமானது. இவ்விருதை தட்டிச் செல்ல வேண்டும் என்ற இலக்கை நோக்கி அனைத்து போட்டியாளர்களும் திறம்பட விளையாடினர். வாரம் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங், அப்புறம் கபடி ட்ரைனிங், அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து கோச்சஸ்லாம் வந்து சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு 2 முறையாச்சும் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் அப்புறம் போட்டிகள்லாம் வைக்கிறாங்க. அது மூலயமா நீங்கள் அப்பப்போ விளையாண்டுக்கிட்டே இருக்கிறதுனால வந்து ஓவர் டைம் வருடங்கள் போகும்போது நம்மளோட ஸ்கில்ஸ்லாம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். வீரத்தையும் விவேகத்தையும் பறைசாற்றும் கபடி வெறும் விளையாட்டு கிடையாது. அது நமது தமிழர் மரபில் முக்கிய இடம் பிடித்துள்ள இன்றைய நவீன உலகில் நமது அடையாளமாக திகழ்கின்ற ஒரு கலாச்சார சின்னம். பல்லாண்டு காலம் உருண்டோடி இருக்கலாம், ஆனால் இன்றும் கபடி இளைய தலைமுறையினரிடையே பெரிதும் போற்றப்படுகிறது. அதிலும் நமது சிங்கப்பூரில் சீனர்கள், மலாய்க்காரர்கள் என மற்ற இனங்களை சேர்ந்தவர்களும் இவ்விளையாட்டில் ஆர்வமாக கலந்து கொள்கிறார்கள். கபடி ஃபியஸ்தா போன்ற நிகழ்வுகள் விளையாட்டாளர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவது மட்டுமின்றி நமது கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் வருங்கால தலைமுறையினர் தொடர்ந்து பாதுகாக்கவும் கொண்டாடவும் உறுதி செய்கின்றன. கபடி வந்து நம்மளோட கலாச்சாரம், இதை நம்ம பல வருஷமாக விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ இது விளையாடும் போது என் நண்பர்கள்னா விளையாடும் போது நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷனாக இருக்குது. ஒரு குழுனா என்னென்னா எல்லோரும் கம்யூனிகேட் பண்ணி விளாண்டானா அது ஒரு கபடி டீம்னு மற்றவங்கிட்ட சொல்லும் போது ஒரு பெருமையாக இருக்குது. இப்போ இது நிலைமையில் பார்த்தா வந்து கபடி வந்து அவ்வளோ வந்து பாப்புலர் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய யூனி கிளாஸ்மேட்ஸ் கிட்டலாம் நான் கபடி விளாட்றேன்னு சொன்னால் அவங்க என்னன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து முதல் ஸ்டெப் வந்து நம்ம தான் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாக நம்ம தான் அதை வந்து வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா அது வந்து தமிழுக்கு ஒரு பாரம்பரியமான விளையாட்டு. பெரிய லட்சியங்களை கொண்ட ஒரு சிறிய அமைப்பாக தொடங்கிய சிங்கப்பூர் கபடி சங்கம் இன்று சிங்கப்பூரில் கபடி விளையாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு முன்னோடியாக திகழ்கிறது. இவ்வாண்டின் தென்கிழக்காசிய விளையாட்டுகளில் தங்கள் முத்திரையை பதிக்க தயாராகும் இச்சங்கத்திற்கும் அனைத்து விளையாட்டாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். Are you organizing any community event and would like for it to be featured on our program? அப்போது மறக்காமல் முன்கூட்டியே இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். Till we meet again next week, have a great weekend and a fantastic week ahead. Signing off, this is Suganti, மாலினி. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட்.